த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ஒரு நாடாளுமன்றத்திற்கு நம்மளுடைய தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம எதுக்காக தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கிறோம்? நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் போய் நாடாளுமன்றத்துல பேசி தீர்வு காணுவாங்க அப்படின்றதுக்காக தானே. ஆனா நாடாளுமன்றம் அப்படிதான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒட்டுமொத்த அந்த இரண்டு அவைகளுக்குமே அது ஓரளவுக்கு ஸ்மூத்தா நடந்துட்டு போறதா அஷ்யூர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சார மேடையா நாடாளுமன்றத்தை பயன்படுத்துறாரோ அப்படின்ற சந்தேகம் ரொம்ப வலுவாவே எழுந்திருக்கு. இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்றது புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா டெல்லியில ஒரு ரிப்போர்ட்டரா ஒரு ஜேர்னலிஸ்டா இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட், பார்லிமெண்ட் ரெண்டையுமே பக்கத்துல இருந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா சமீப நாட்களா பார்லிமெண்ட்டுடைய செயல்பாடுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. அதிலும் குறிப்பா இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குல்ல, இது வரைக்கும் இப்படி ஒரு மோசமான ஒரு கூட்டத்தொடர் நடக்கல அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த கூட்டத்தொடர் தொடங்கினப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து உரையாற்றி இருந்தாங்க. அதுல இந்தியா இப்ப எப்படி இருக்கு, இந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, எதிர்கால திட்டங்கள் என்ன, எதை நோக்கி நாடு பயணம் பண்ண போகுது, குடிமக்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு வேணும், என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டு இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை பட்டியலிட்டு இருப்பாங்க. அதன் மீது உறுப்பினர்கள், ஆளும் கட்சி பாஜக உறுப்பினர்களும் சரி, எதிர்கட்சி உறுப்பினர்களும் சரி, இண்டிபெண்டன்ட் சொல்லப்படக்கூடிய அந்த சுயேட்சை எம்பிக்கள் கூட பேசுவாங்க. அதுதான் நடக்கும். விமர்சனங்கள் எல்லாம் வைப்பாங்க. ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும். ஆனா இந்த முறை அப்படி எந்த விதமான விவாதமுமே நடத்தப்படாம மக்களவையில குடியரசுத் தலைவர் உரை மீதான தீர்மானம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டிருக்கு. யாருடைய பேச்சு இடம்பெறல? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய பேச்சு இடம்பெறல. இந்திய வரலாற்றிலேயே ஒரு குடியரசுத் தலைவருடைய உரை மீது பிரதமர் மக்களவையில உரையாற்றாம போயிருக்கக்கூடிய முதல் தருணம் இதுதான் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் வரல அப்படின்றத நம்ம நேத்தே பார்த்திருப்போம். ஏன்னா மக்களவையில் இருக்கக்கூடிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை அடிச்சிருவாங்க அப்படின்னு அவைத்தலைவர் ஓம் பிர்லா அவர்களுக்கு சில தகவல்கள் கிடைச்சுதான். அந்த அடிப்படையில அவரை வர வேணான்னு இவரு கேட்டுக்கிட்டாரா. அதனால பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வரல. எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயமா இருக்குங்க. ஒரு அவைக்குள்ள ஒரு சொந்த பிரைம் மினிஸ்டரை தாக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பிரதிநிதிகள் இருப்பாங்க. அதுவும் இல்லாம ஒரு அவைக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு அப்படின்னா, நானோ நீங்களோ ஒரு சாதாரண பொதுமக்கள் நமக்கு தெருவில் போறப்போ என்ன பாதுகாப்பு இருக்கும்? இது நியாயமா நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி தானே. ஆனா இந்த கேள்விக்கு யாரும் பதிலளிக்க போறதில்லை. சரி, அத்தோட விட்டாங்களா? உடனடியா என்ன பண்ணிட்டாங்க? மக்களவையில தான் பேசல, மாநிலங்களவையில பிரைம் மினிஸ்டர் மோடி பேசுவார்னு. மக்களவை சென்னையிலயோ, மாநிலங்களவை டெல்லியிலயோ, இல்ல ஜம்மு காஷ்மீர்லயோ, இல்ல அஸ்ஸாம்லயோ கிடையாது. ரெண்டும் ஒரே பில்டிங் தான், ஒரே கதவு தான். இந்த பக்கம் போனா மக்களவை, இந்த பக்கம் போனா மாநிலங்களவை. அப்படியே அடிக்கணும், அவரை அவமானப்படுத்தணும், பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கணும்னு எதிர்கட்சி உறுப்பினர்கள் நினைச்சாங்கன்னா காரிடார்ல அவர் நடந்து வரப்போ கூட அதை பண்ணிடலாமே. ஏன் பண்ணல? இதுல இருந்தே தெரியுது எவ்வளவு பெரிய டிராமாவை பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்துக்குள்ள வச்சு அரங்கேற்றி இருக்காங்க அப்படின்றது. நான் சொல்லக்கூடியது ஏதோ நான் ஒருதலை பட்சமா பிரைம் மினிஸ்டர் மோடியை விமர்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நியாயமா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, மாநிலங்களவைக்கு வந்து சாயந்தரம் 5 மணிக்கு உரையாற்ற தொடங்கினார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உரையும் நான் முழுசா கேட்டேன். அதுல முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு இடமா தான் பாராளுமன்றத்தை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மாற்றி இருக்கிறாரு அப்படின்னு தான் பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன சொல்றாரு? 50 வருடத்துக்கு முன்னாடியே இறந்து போன ஜவஹர்லால் நேரு அவர்களை அவையில வச்சு பேசுறாரு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எத்தனை பிரச்சனை தான் சார் இருக்கு, நீங்க எல்லாத்தையும் பிரச்சனைன்னு சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு ஜவஹர்லால் நேரு, எனக்கு 35 கோடி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை அப்படியே பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படியே உல்டாவா மாத்தி பாருங்க, இந்தியாவில் அப்ப இருந்த 35 கோடி ஜனத்தொகையையும் அவரோட பிரச்சனையா பார்த்திருக்கிறாரு ஜவஹர்லால் நேரு. இவரு தான் இந்தியாவுடைய பிரதமரா இருந்தாரு அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்காரு.
ஆக்சுவலா அதுக்கப்புறமா நான் போய் படிச்சு பாக்குறப்பதான் நேரு என்ன சொல்லியிருக்கிறாரு, எனக்கு 35 கோடி பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ அவங்களும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ எனக்கு 56 கோடி 60 கோடி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களுடைய பிரச்சனை என்னுடைய சொந்த பிரச்சனை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே அவங்க பேரையும் மாத்தி பாருங்க, அப்பா மாதிரியே தான் பொண்ணு, இந்தியர்கள் அத்தனை பேரையும் பிரச்சனையா தான் இந்திரா காந்தியும் பார்த்தாங்க அப்படின்ற ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறாரு. சரி, இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, காந்தி குடும்பம் மகாத்மா காந்தி கிட்ட இருந்து அந்த பெயரை திருடிட்டாங்க அப்படின்ற விமர்சனத்தை வச்சிருக்கிறார். இது நாடாளுமன்றத்துல வைக்க வேண்டிய வாதம். நீங்க தாராளமா இந்த மாதிரியான விமர்சனங்களை வைங்க, எதிர்கட்சிகளை கடுமையா விமர்சிங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. அதை எங்க செய்யணும்? நீங்க வெளியே போய் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவையில நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம், ஓகே இதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற விஷயங்களா சொல்லணும். இதுல பாகிஸ்தான் பத்தி வழக்கமாக எப்பவும் பேசுற மாதிரி பாகிஸ்தானை பத்தி கடுமையா பேசியிருக்கிறாரு. ஆனா இந்த மக்களவையிலையும் மாநிலங்களவையிலும் பிரச்சனையா இருக்கிறது சீன ராணுவம் இந்தியாவுடைய எல்லைக்குள்ள வந்துதா அப்படின்றதுதான். ஆனா சீனா அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருடைய உரையில எங்கேயுமே பயன்படுத்தல அப்படின்றதுதான். இன்னொரு பக்கம் அமெரிக்கா வர்த்தகம் இதெல்லாம் பத்தி என்னென்னமோ பேசினார், நாங்க பெரிய சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார்ல, அதை பத்தி ஒரு வார்த்தையா சொல்லியிருக்கணும்ல. இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் அப்படியான ஒரு வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தாமே இருக்கிறாரு அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 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 தேர்தல் பிரச்சாரத்தை எங்கிருந்து ஆரம்பிக்க கூடாதோ எங்க செய்யக்கூடாதோ அதை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி செஞ்சிருக்கிறாரு அப்படின் பொழுது அந்த ஒட்டுமொத்த கவுன்சிலுடைய தலைவரா இருக்கும் அமைச்சர்களுடைய அத்தனை பேருக்குமான தலைவரா இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அதை பண்றாங்கன்னு பொழுது ஆப்வியஸ்லி அவங்களை பின்பற்றக்கூடிய மற்றவங்களும் அதை தான் பண்ண போறாங்க. இதுல அவையுடைய மாண்பு எங்க இருக்கும்? நீங்க மக்களவை எதிர்கட்சி தலைவரோ இல்ல எதிர்கட்சி உறுப்பினர்களோ பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு மைக் ஆஃப் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் இப்படி அவை குறிப்புல சேர்க்க கூடாத நிறைய விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கடுமையான அவையில இல்லாதவங்களை பத்தி பேசக்கூடாது அப்படின்றது மிக முக்கியமான விதிமுறை அப்படின்னு அவைத்தலைவர்கள் சொல்லுவாங்க. நேரு இப்ப அவையிலையா இருக்கிறாரு, இல்ல இந்திரா காந்தி அவர்கள் அவையிலையா இருக்கிறாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க காங்கிரஸை விமர்சிங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சிங்க, திமுக ஊழல் கட்சின்னு எல்லாமே சொல்லுங்க. ஆனா அதை நீங்க எங்க சொல்றீங்க, தேர்தல் பிரச்சாரத்தை எங்க மேற்கொள்றீங்க அப்படின்றதுதான் மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. ஒட்டு மொத்தத்துல ஒரு பெரிய விவாதம் எதுவுமே நடைபெறாம கிட்டத்தட்ட இந்திய நாடாளுமன்றத்துடைய மாண்பை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாவும் ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேர்லயும் எனக்கு பயங்கர வருத்தமா இருக்கு. இப்ப இது முடிஞ்சிச்சா, இனி பட்ஜெட் மீதான விவாதம் அப்படின்றது திங்கட்கிழமையில இருந்து தொடங்க போகுது. அது எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. நிறைய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதுவாது ஒழுங்கா விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா, இல்ல மீண்டும் மீண்டும் இதே மாதிரியான நிலை தான் தொடருமா அப்படின்றதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அத்தனை அம்சங்களையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் சொன்னதுல ஏதேனும் தவறு இருக்குன்னு நீங்க உணரும் பட்சத்துல தாராளமா அதை சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடியது கண்ணியமா இருக்கும் பட்சத்துல அதை ஏற்றுக்கொள்றேன். அதே நேரத்துல நீங்க போடக்கூடிய கமெண்ட்டுகளை இந்த ஆளும் தரப்புல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க பார்த்து அவங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு சில மாற்றங்கள் வந்தாலோ இல்லாட்டி எதிர்கட்சிகளை இதை பார்த்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 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 மெனக்கெடலை செய்வாங்க அப்படின்னும் பட்சத்துல அது நமக்கான சக்சஸா இருக்கும். அதனால உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.